அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னுடைய இதிகாச புராண கதைகள் அதுலேருந்து ஒரு 6வது கதை, அப்பனுக்கே அம்மையானவள். இந்த கதைகள்லாம் தினமலர் வாரமலரில் வந்தது. சில கதைகள் சொற்கோயில், சில கதைகள் திருநெல்வேலியில் வந்தது. இந்த கதை பார்க்கலாம். யார் இந்த பெண்? பேயூர் எடுத்தாற்போல் தலைகீழாய் கைகளால் கைலாயத்தில் ஏறி வருகிறாளே. பார்க்கவே பீதியூட்டும் நரம்பும் தோலும் எலும்புமான இப்பெண்ணை பார்த்து பரிவோடும் பாசத்தோடும் முக்காலமும் உணர்ந்த சிவபெருமான் அம்மையே வருக என்று அழைக்கிறாரே. ஆதி அந்தமற்ற சிவனுக்கும் தாயான இவள் யார்? சிவபூத கணம் போல் இவள் ஆனது எப்படி? இவள் இப்படி ஆனது எப்படி? ஒரு மாங்கனி அவளை இப்படி ஞான பெண்ணாக்கியது என்று நம்ப முடியுமா? அது என்ன என்று தெரிந்து கொள்ள நாம் காரைவனம் என்னும் மாநகருக்கு செல்ல வேண்டும். காரை மாநகரில் தனதத்தன் தர்மவதி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு புனிதவதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். சிவபூசணியில் ஈடுபாடு உள்ள குடும்பம் என்பதால் புனிதவதியும் சிவபக்தியாகவே வளர்ந்தார். உரிய பருவத்தில் அவருக்கும் பரமதத்தன் என்பவருக்கும் திருமணம் செய்வித்து மகிழ்ந்தார்கள் புனிதவதியின் பெற்றோர். தனியே ஒரு இல்லத்தில் புதுமண தம்பதிகள் வசித்து வந்தபோது பரமதத்தன் 2 மாங்கனிகளை வாங்கி தனது இல்லத்துக்கு கொடுத்தனுப்பினார். அவற்றை வாங்கி வைத்த புனிதவதி சமையலில் ஈடுபட்டார். அப்போது வாசலில் ஒரு சிவனடியாரின் குரல் கேட்டது. சிவாய நமக. மதிய வேளையில் பசியோடு வந்திருந்த அவரை புனிதவதியார் வரவேற்று உபசரித்து அமர வைத்தார். சமையலோ பாதிதான் முடிந்திருந்தது. இந்த சிவனடியாருக்கு என்ன அளிப்பது? அன்னம் மட்டுமே ஆக்கப்பட்டிருந்தது. வியஞ்சனங்கள் செய்து திருவமுது படைக்க நேரமாகிவிடுமே. அதற்குள் சிவனடியார் பசியை போக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் பசியோடு சென்று விடுவார். என்ன செய்வது என யோசித்தார் புனிதவதியார். கணவர் கொடுத்தனுப்பிய மாங்கனி ஞாபகம் வந்தது. அதையே தயிர் கலந்த அன்னத்துடன் வெஞ்சனமாக பரிமாறி அந்த சிவனடியாருக்கு திருவமுது பாலித்தார். அவர் ஆசீர்வதித்து சென்றவுடன் மிச்ச சமையலையும் முடித்தார். கணவர் உணவுண்ண வந்துவிட்டார். புனிதவதியார் பலவித அறுசுவை பதார்த்தங்கள் வெஞ்சனங்களோடு அன்னத்தை படைத்து அந்த மாங்கனியையும் பரிமாறுகிறார். உணவின் சுவையோ மனைவியின் கைப்பக்குவமோ மாங்கனியின் சுவையோ மயங்கிய பரமதத்தன் இன்னொரு மாங்கனியையும் பரிமாறச் சொல்கிறார். மனம் துணுக்குற்ற புனிதவதியார் சமையலறையில் சென்று சிவனை வேண்டுகிறார். எல்லாருக்கும் கிடைத்து விடுமா? ஆனால் தெய்வீக பெண்ணாயிற்றே புனிதவதியார். அதனால் சிவன் அவர் வேண்டுதலை ஏற்று கையில் இன்னொரு மாங்கனியை அளித்து மறைகிறார். கணவருக்கு அந்த மாங்கனியையும் பரிமாறுகிறார் புனிதவதி. முன்பை விட இந்த கனி சுவையாக இருக்க கண்டு வியந்த பரமதத்தன் மனைவியிடம் கேட்கிறார். இந்த கனி இன்னும் அமிர்தமாய் இருக்கிறது, எப்படி? இதை சிவபெருமான் அளித்தார், அதனால்தான் அப்படி இனிக்குமாயிருக்கும். என்னது, சிவபெருமானா? விளையாடுகிறாயா? இல்லை நாதா, உண்மைதான். சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு சிவனடியார் அமுது வேண்டி வந்தார். வெஞ்சனங்கள் தயாராகாததால் தயிரினத்துடன் நீங்கள் அனுப்பிய ஒரு மாங்கனியை பரிமாறினேன். இப்போது முதலில் நீங்கள் அனுப்பிய கனியை பரிமாறினேன். திரும்பவும் நீங்கள் கேட்கவும் ஈசனிடம் கேட்டேன், அவர் தந்தார் என்றார். பரமதத்தன் முகத்தில் வியப்புக்குறி மாறவில்லை. மனைவி ஏதேனும் விளையாடுகிறாளா? அவருக்கு தெரியவில்லை. ஆதி அந்தமற்ற அச்சிவன் தான் விளையாடுகிறான் என்று. அப்படியானால் எங்கே? இன்னொரு மாங்கனி கேள், சிவனிடம் தருகிறாரா பார்ப்போம் என்றார் பரமதத்தன். சிவனை வேண்டி துதித்தபடி தனக்கு இன்னொரு மாங்கனி அளிக்க வேண்டி கண்ணை மூடி இறைஞ்சுகிறார் புனிதவதி. என்னே ஆச்சரியம்! அவர் கரத்தில் இன்னொரு மாங்கனியை ஈசனின் திருக்கரம் அளித்து மறைந்தது. பார்த்து கொண்டிருந்த பரமதத்தனுக்கு வியர்த்து போகிறது. பேச நாய் எழவில்லை. இவள் பெண்ணோ பெரும் தேவதையோ? தெய்வத்திடம் பேசும் இவளை பெண்டாட்டியாக எப்படி நினைப்பது? மனதில் பயமும் பக்தியும் பெருகுகிறது அவருக்கு. அதன் பின் புனிதவதியை அவரால் நெருங்கவே முடியவில்லை. பெண்ணுடன் குடும்பம் நடத்தலாம், தெய்வத்துடன் குடும்பம் நடத்துவது சாதாரண மனிதருக்கு சாத்தியமல்லவே.
அவளுடன் இனியும் வாழ தான் தகுதியானவன் தானா? சிந்தித்த பரமதத்தன் திரைக்கடலோடி திரவியம் தேடச் சென்றார். சென்றவர்தான், திரும்பி வரவே இல்லை. கணவரை தேடி தேடிச் சலித்தார் புனிதவதியார். சிவனை பாடி பரவுதலே அவர் நித்திய கடமையாயிற்று. ஒரு நாள் அந்த அதிர்ச்சி செய்தி வந்தது. பரமதத்தன் பாண்டி நாட்டில் வேறொரு பெண்ணை மணந்து குடும்பம் நடத்துகிறார் என்று. கணவரை பார்க்க கிளம்பினார் புனிதவதி. ஆனால் அங்கே நடந்தது என்ன? இவரை கண்டதும் கணவர் தான் மணந்து கொண்ட பெண்ணுடனும் அவர்களுக்கு பிறந்த குழந்தையுடனும் தன் முதல் மனைவியான புனிதவதியாரை தெய்வமாக கருதி அவர் காலில் விழுந்து வணங்குகிறார். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வளர்க்கப்பட்ட அவரின் காலில் கணவன் விழுந்து வணங்குவதா? புனிதவதியாரின் சித்தம் குழம்புகிறது. கணவனுக்கும் வேண்டாத இந்த உடலும் வளமையும் வழப்பமும் இளமையும் இனியதற்கு? ஈசனை துதிக்கிறார். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்க வேண்டி இருக்கிறார். உடல் என்னும் மாயையை கடக்கிறார். சிவகணங்கள் போல் உடல் சுருங்கி பூத வடிவாகிறது. எலும்பும் நரம்பும் தோலும் பொறுத்த பெயரு கொண்ட பெண்ணை போலாகிறார். ஆனால் சிவபக்தியில் அவர் மூத்த நாயன்மாராகிறார். இனி எக்கணமும் சிவகணமாக வாழ சித்தம் கொள்கிறார். புனிதமான ஈசன் உரையும் திருக்கைலாயத்தை அடைய விளைகிறார். புனிதவதியார் சென்று திருக்கைலாய மலையை அடைகிறார். அதை கால்களால் மிதித்தல் தவறு, திருக்கைலாயமே ஈசனின் உருவம் என்றுணர்ந்த அம்மை தனது கைகளை கால்களாக்கி தலைகீழாக மலையேற துவங்குகிறார். அகோரமான பேயுருவில் தலைகீழாய் மலை ஏறிய அப்பெண்ணை பார்த்த பார்வதி அம்மை, யார் இது என வினவுகிறார். அம்மையப்பன் பதிலளிக்கிறார். இவர்தான் எனது அம்மை, காரைவனத்தில் இருந்து என்னை பார்க்க வருகிறார் என்று பார்வதியிடம் பதிலளித்துவிட்டு புனிதவதியாரை வரவேற்கிறார். அம்மையே வருக, என்ன வரம் வேண்டும் உமக்கு? ஈசனே, மீண்டும் பிறவாமை வேண்டும். உன் திருவடிக்கீழ் உறையும் இடம் வேண்டும் எனக்கு. என்றும் உன்னை மறவாமலும் பிரியாமலும் இருக்க வரம் வேண்டும். நீ நடனம் ஆடும்போது உன் காலடிக்கீழ் இருக்கும் வரமும் வேண்டும் என்கிறார். உடனே ஈசன் அவரை திருவாலங்காட்டுக்கு வரவழைத்து திருத்தாண்டவம் ஆடி தன் காலின் கீழ் என்றும் உறையும் பாக்கியம் அருள்கிறார். சாதாரண பெண்ணான இவர் 3 பெண் நாயன்மார்களில் மூத்த நாயன்மாரானதும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி பாடியதும் உலகறிந்ததே. எல்லா பேரும் கிட்டலாம், ஆனால் ஈசனுக்கே அம்மை என்ற பேரு கிட்டியது இவர் ஒருவருக்கு மட்டுமே. நன்றி.